தலைநகர் நியூ டெல்லி வரை தன் திறமையை பதித்தவர். அவருடைய கல்வி பின்புலம் பிஏ ஹிஸ்டரி, CLIS நூலக அறிவியல், அறிவும் அனுபவமும் இணைந்த ஆம்பூர் வெஸ்டேஜ் ஸ்டாக் பாயிண்டோட இன்சார்ஜ், நிக்கில் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைடு ட்ரெயினர், ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனலுடைய ஆம்பூரில் செயற்பாட்டாளர், வெள்ளூர் கிங்ஸ் சாப்டரில் முன்னாள் ட்ரெஷரர், NSS கேம்ப் பயிற்சியாளர், சமூக சேவையில் தொடர்ந்து தடம் பதிக்கும் தலைவர். இது ஒரு சுய விவரம் அல்ல, தலைமை உருவான பயணம். ஒரு பெண் உயர்வது வெற்றி, பல பெண்களை உயர்த்துவது அதுவே தலைமை. அந்த தலைமை தீபத்தோடு கலை என்ற தலைப்பில் நமது சிந்தனையை செதுக்க, நம் வாழ்க்கைக்கு திசை காட்ட நம் முன்னே வருகிறார் திருமதி சுமதி அவர்கள். வாருங்கள் நண்பர்களே, உற்சாகமாக கைத்தட்டலுடன் அவரை வரவேற்று தலை உயரட்டும், வாழ்க்கை உயரட்டும். அவரிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. நன்றி. வணக்கம் சார். ஸோ அனைத்து நற்புலரி நண்பர்களுக்கும் இந்த இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுதுல என்னை அறிமுகப்படுத்திய அருணகிரி சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த தலைன்ற ஒரு தலைப்பே ஒரு அற்புதமான தலைப்பு இல்லை. யாராவது தலை இல்லாம வாழ முடியுமா என்ன? எப்படிப்பட்ட உயிரினமா இருந்தாலும் கண்டிப்பா தலை அவசியம். தலைக்கணம் மட்டும்தான் இருக்கக்கூடாது. ஸோ நல்ல ஒரு 2 வரிகளில் 2 வார்த்தைகளில் கொடுக்கப்பட்ட இந்த தலைப்புக்கு பின்னாடி எத்தனை அர்த்தங்கள். 27 நாள் நிறைய கருத்துக்கள் கண்டிப்பா அந்த தலையை பத்தி வந்திருக்கும். என்னால கேட்க முடியலனாலும் நீங்க நிறைய பேர் நல்லா பேசியிருப்பீங்க. பட் அதுதான் நான் சொன்ன யூடியூப் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல கருத்துக்கள் வழங்கியிருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தலை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களோட ஒரு இன்ட்ராக்ஷனோட நம்ம சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருணகிரி சார் நீங்க சொல்லலாம். நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, தலை என்ன, தலைமை பண்பு எல்லாம் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் கூட தலை என்ற அந்த 2 வார்த்தையை வைத்து நீங்க ஏதாவது ஒரு புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சிந்தனையின் தொடக்கம் தலை மேடம். சிந்தனையின் தொடக்கம் தலை. சூப்பர். வீரசேகரன் சார் நீங்க சொல்லலாம். தலையாய கடமை நமக்கு சமுதாய கடமையே. நம்ம கடமையை எடுத்துக்கிறப்ப சமுதாய கடமைய தலையாய கடமையா, கடமைக்கெல்லாம் கடமையா எடுத்துக்கணுங்கிறது. நன்றி. நன்றி நன்றி சார். தலையாய கடமை சமுதாய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேஜர் நாராயண சார் நீங்க சொல்லலாம். தலை அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு அர்த்தத்தை விளக்குவதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? மேஜர் நாராயணன் சார் ஆடியபிளா இருக்கீங்களா? உயிர் நிலைத்தலை. உயிரின் உயிர் நிலைத்தலை. சூப்பர் சூப்பர் சார். ஸோ ஒரே ஒரு 2 வார்த்தை, 2 என்ன சொல்ற 2 வாக்கியம் கூட சொல்லலாம். தலை என்ற ஒரு எழுத்துக்கள், தலை எழுத்துடா இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. என் தலைவிதியே நான் போயிட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அன்னைக்கு கடவுள் என் தலையில எழுத்து நல்லா எழுதியிருக்கான், அதனாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொல்ற வார்த்தைகள். ஸோ ஒவ்வொரு விஷயமும் அந்த தலையை சுத்தி தான் நிறைய வரும். அவன் நம்ம ஜெயிச்சிருந்தா கூட சரி, அவன் தலைவிதி கடவுள் நல்லா எழுதி வச்சிருக்காரு, அவன் நல்லா ஜெயிச்சு வந்துட்டா, ஏன் தலையெழுத்து இப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவிதி தலை எழுத்துன்ற இது மாதிரி நிறைய வாக்கியங்களை பயன்படுத்தி நம்ம தலையை சுத்தி தான் வரும். ஏன்னு சொன்னா வெங்கடேசன் சார் நீங்க எதுக்காக என்ட்ரேஸ் பண்ணிருக்கீங்க? மார்னிங் மேடம். தலை நிமிர்ந்து செல்லடா. எஸ் சார், தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ தலை நிமிர்ந்து செல்லடா அப்படின்னு கூட சொல்ற வாக்கியங்கள் இருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த வாக்கியத்தோட நம்ம ஒன்றி போறோம்னு பார்த்தீங்கன்னா, உயிர் நாடியே அதுதான். எஞ்சான் உடம்புக்கு
சிரசே பிரதானம் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய உடம்புக்கு கூட அந்த தலையை தான் முக்கியத்துவம் வச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம அருணகிரி சார் சொன்ன மாதிரி சிந்தனை, அந்த சிந்தனை உருவாகிற ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தலை தான். இப்படிப்பட்ட ஒரு தலை என்ற ஒரு தலைப்பை கொடுத்து உங்க எல்லாரையும் பேச வச்சிருக்காரு. இன்னைக்கும் நீங்க சில பேர் வந்து தலையை ஒரு புதிய கோணத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலை எது மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கூட பிரதிபலிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். சார் ஷேர் பண்ணுங்க சார். வரலைங்களா? ஷேர் பண்ணியிருக்கேன். வரலைங்க இல்லைங்க சார், ஷேரிங் வரலையே. சார் ஷேர் பண்ணிட்டோம், அதுக்குள்ள பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று வச்சிருந்தேன். அது ஒரு நடிகருடைய பிக்சர். அது யாருடைய பிக்சரா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஷேர் பண்றதுக்கு தான் நம்மள நீங்க கெஸ் பண்றீங்க. அஜித், ரம்யா மேம் சூப்பர். ஸோ அஜித்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் ஏன் மேடம் நீங்க நான் சொன்னோன்னே ஏன் அஜித் சொன்னீங்க? அவர்தான் நம்ம தலைன்னு சொல்றோம். அவரை தான் தலைன்னு சொல்றோம். ஒரு தலைன்ற ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு நடிகரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருப்போம் பாருங்க. எத்தனையோ பேருக்கு பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தலை அப்படின்ற ஒரு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்தை அவர் கொடுத்துருக்குல்ல மேடம், அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கா சொல்ல முடியுமா மேடம் ரம்யா மேம்? இருக்கு மேம். நிறைய விஷயங்கள் அவர் பண்றாரு. தலைமை பண்பு நிறைய இருக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு. வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, கேள்விப்பட்டிருக்கோம். சூப்பர் ரம்யா மேம். ஸோ மேடம் சொல்றது உண்மைதான். ஸோ தலை என்பதுன்ற வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு தலைமை பண்புக்கான ஒரு இடமும் கூட. தன்னோட வேலை செய்த ஒரு நபருக்கு அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு உபகாரம் சொல்லலாம். அவங்க அப்பா இறந்துட்டாரு. நம்மள என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு ஒரு பிரபலமானவர்களை என்ன பண்ணிருப்போம்னா அந்த இறந்த விஷயத்தையே அவ்வளவு பெரிய விஷயமா சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய மாஸ் என்ட்ரி கொடுக்க வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை கொண்டு போவோம். ஒரு அப்பா இறந்துட்டாருன்ற ஒரு விஷயத்த அவங்க அப்பா மார்ச் 2023 சார் 2023 வருஷம் 24ஆம் தேதி மார்ச் 24ஆம் தேதி தான் அவர் இறந்துட்டாரு. அப்போ வந்து சில பேர் கேக்குறாங்க, சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரு, அப்பா இறந்துட்டா தகவல்லாம் சொல்ல மாட்டீங்களே, நம்ம மக்கள்லாம் வருவாங்க, ரசிகர்கள் வருவாங்க, ஒரே வார்த்தை சொல்ல அவரு எங்க அப்பா, அவருக்கு வந்து பண்ண வேண்டிய ஈமச்சடங்கு பண்ண வேண்டியதுல நாங்க தான், எதுக்கு ரசிகர்கள்லாம் இங்க வரணும், வர தேவையில்லையே, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கூட பெரிய அளவுக்கு பிரபலம் படுத்தாம வந்தவங்களை அவங்கள காம் பண்ணி அந்த சூழ்நிலையிலயும் அனுப்பக்கூடிய ஒரு பண்பு வந்து யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட வேலை செய்த ஒரு வீட்டு வேலை செய்த ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் புதிய வீடு கட்டி போயிட்டாரு. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த புதிய வீடு கட்டி இருக்கிற வீட்டுக்கு வேலைக்கு போனோம்னா அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல அங்க இருந்து போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு half day ஆயிடுன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க சொல்லும் போது. ஸோ அவ்வளவு தொலைவு போகணுமே என்ன பண்றதுடான்னு சொல்லி